நீதிமன்றத்தால் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு இது மிகப்பெரிய தலைக்குனிவு. தமிழக அரசு தலை குனியாது தலை நிமிரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு நீதிமன்றத்தின் முன்னால் தலை குனிந்திருக்கிறது. இந்த வழக்கில் மட்டுமில்லை, எல்லா வழக்குகளிலும் தமிழக அரசு இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறது. நீதி நாட்டப்பட்டிருக்கிறது. வாங்க திருப்பரங்குன்றத்தில் பார்க்கலாம். தமிழக அரசு மிக மிக கீழ்த்தரமான முறையில் நேற்று நடந்திருக்கிறது. இது ஒரு போலி மதசார்மை அரசு. இன்றைக்கு தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெகு விரைவில் 2026 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க வெற்றி கிடைக்கும். சு வெங்கடேசன் மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிபதிகளை தவறாக பேசினார்களோ அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய திருவாவூர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நீதிபதி எப்படி குறை சொல்ல முடியும்? நீதிபதி நீங்க குறை சொல்ல விட்டுருவாங்களா? சட்டப்படி நீதிபதி கொடுத்த உத்தரவுனால பெரிய அளவு சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுதுன்றதால சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்குது. நீங்க ஒரே நிமிஷம், இங்க சமூக நீதிக்கு எந்த பங்கமும் இங்க கிடையாது. இல்ல சமூக நல்லிணக்கத்துக்கு இப்ப நான் எனக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் போன் பண்ணாங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடுறாரு அப்படின்னு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பதட்டப்பட வேண்டாம். பிரஸ்ல பதட்டப்பட்டு கேள்வி கேட்டு இல்ல நீங்க தான் பதட்டத்தை உருவாக்குறீங்க. திருமாவளவன் பேசுறது நியாயமா சார்? காலங்காலமாக இந்து பெரும்பான்மை மக்கள் ஏற்றிய தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா அது என்ன சார் நியாயம் இருக்கு? நீங்க ஏற்கனவே ஏற்றிருக்காங்க சார், இன்னொரு இடத்துல ஏற்றணும். எந்த அது தீபத்தூண் எங்க இருக்கோ அதுல மட்டும் ஏற்றினா போதும். இது வரைக்கும் தீபம் ஏற்றினதுக்கான எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படல சார். இதனால யாருக்கும் பாதிப்பு? உங்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்கு சார்? அங்க தர்கா இல்ல சார், அங்க இருக்குது. அதுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது. ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, பேரிகேட்லாம் தூக்கி இருந்தாங்க. அது போன்ற நிகழ்வு இப்ப திரும்ப நடந்தா சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு